டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைக்கு திமுக என்கிற கட்சி நவீன ரக ஒட்டுண்டிகளினுடைய கொள்ளிடமாக இந்த கட்சி மாறிவிட்டது. கட்சிக்கு காலம் காலமாக உழைத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கசக்கி எறியப்படுகிறார்கள். எங்கிருந்தோ வந்த பயல்களுக்கெல்லாம் திமுகவிலே இன்றைக்கு ஒரு மகுடம் கிடைக்கிறது. திமுகவிலே இன்றைக்கு என்ன நிலைமை? ஒரு ஆஷாட பூபதி, ஒரு அம்பல குடுக்கை. ஓபிஎஸ் என்கிறவன் திமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவன் போய் இணைந்து கொள்ளுகிறார். திமுகவில் அன்வர் ராஜா, மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். வைத்தியலிங்கம், சோழ வளநாட்டில் அதிமுகவை தலைமை தாங்கி நடத்திய வைத்தியலிங்கம் திமுகவில் இணைகிறார். மனோஜ் பாண்டியன், the sky is my limit என்று சொன்ன PH பாண்டியனுடைய புதல்வன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைகிறார். சேகர் பாபு, பஞ்சம் பிழைக்க வந்த அந்த பரதேசி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவன் இன்றைக்கு திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். 10 ரூபாய் பாலாஜி, அவன் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். அனிதா ராதாகிருஷ்ணன் பாத்திர வியாபாரம் செய்து இந்த நாட்டில் கோடிக்கணக்கிலே நிர்வாகத்தை சூறையாடி ஒரு கொள்ளைக்காரன் இன்றைக்கு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டான். கண்ணப்பனாக இருந்து ராஜ கண்ணப்பனாக மாறியவர். அவர் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மீசை வைத்திருப்பான், ஆனால் சுடுகாட்டிலே ஊழல் செய்தவன் செல்வ கணபதி. அவன் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். ஈரோடு முத்துசாமி திமுகவில் இணைத்துக் கொண்டார். முதலில் தான் தொடங்கிய கல்லூரிக்கு JJ கல்லூரி என்று பெயர் வைத்த ஒரு பச்சோந்தி, ஒரு மணல் மாஃபியா ரகுபதி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஏவா வேலு திமுகவில் இணைத்துக் கொண்டார். KKSSR ராமச்சந்திரன் திமுகவில் இணைத்துக் கொண்டார். ஜெகத்ரட்சகன் திமுகவில் இணைத்துக் கொண்டான். தங்க தமிழ் செல்வன் ஜெயலலிதாவுக்காக ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியை விட்டுக் கொடுத்த தங்க தமிழ் செல்வன் திமுகவில் இணைத்துக் கொண்டான். டாக்டர் மைத்ரேயன் திமுகவில் இணைத்துக் கொண்டான். இத்தனை பேரும் திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் என்றால் நாஞ்சில் சம்பத்தி திமுக தோழர்களை கேட்கிறேன், இதற்கு பேர் தான் திமுகவா? முதலில் திமுகவை அண்ணா திமுக 2 என்று போடுங்க. அது அண்ணா திமுகவாக உருமாறி விட்டது. இதே புதுக்கோட்டையில் கலைஞர் தலைமையில் நடக்கிற கவியரங்கில் கவிதை பாடியவன் கவிதை பித்தன், கவிச்சுடர் கவிதை பித்தன். நீங்கள் அவரை காப்பி அடிக்கிறீர்கள். அவர் அணிகிற பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட், வெள்ள சட்டை. தலைவர் ரேம்ப் வாக் போறார். தமிழ்நாட்டில் முதல்ல ரேம்ப் வாக் அறிமுகம் செய்து எங்கள் தலைவர் தான் விக்கிரவாண்டியில. அவ்வளவு இந்த தொண்டன் இந்த மப்ளவர் தூக்கி எறிவான். அவர் அதை வாங்கி அவனுக்கு திருப்பி கொடுப்பார். இன்னைக்கு அதை இவர்கள் பின்பற்றுகிறார். எங்க தொண்டை இந்த மப்ளவர் தூக்கி சுழற்றுவோம் பாருங்க. இப்ப ஸ்டாலினே சுழத்த ஆரம்பிச்சான். எங்களை பார்த்துத்தான் நீங்கள் சுழற்றுகிறீர்கள், நாங்கள் தான் உங்களை சுழல வைக்கிறோம். எங்க தலைவர் ரேம்போக்கு போறார், நீங்களும் ரேம்போக்கு போறீங்க. விக்கிரவண்டியில ரேம்போக்கு போனார், மாட மதுரையில ரேம்போக்கு போனார். ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ வெளியீடு கோலாலம்பூர்ல நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்திருக்கிறார்கள். அங்க ரேம்போக்கு போறார். அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. இவங்களும் ரேம்போக்கு போறாங்க. நான் கேட்கிறேன், யானை ஆட்டுதுன்னு கழுத ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, யானைக்கு இருக்கிற மாதிரி கழுதைக்கு இருக்கா? சர்க்கார் நடத்த சொன்னா விஜய மனசுல வச்சுட்டே கட்சி நடத்துறீங்க, விஜய மனசுல வச்சுட்டு ஆட்சி நடத்துறீங்க. குறைய சொல்லுறோம், சரி சரி, குற்றத்தை சுட்டு காட்டுகிறோம், சரி சரி. விஜயை பற்றி பேசுவதற்கு உங்க நாக்கு சுழுக்குகிறது. அட்டக்கத்திங்கிறாரு உதயநிதி, அட்டக்கத்தி தான். இப்ப என்ன செய்ய போறீங்க? விஜய்க்கு வருகிற கூட்டத்தை உங்களால கூட்ட முடியுமா? ஒரு கூட்டம் காசு கொடுத்தாலாவது வருமா?
உங்களுக்கு கூட்டமே வர்றது இல்லையே. 300 பேரை கூட்டுறதுக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் செலவழிக்கிறீங்க. 500 ரூபாய் கொடுக்குறோம். மாலையில 6 மணிக்கு கூட்டம் நுங்கம்பாக்கத்துல. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க மக்கள். 300 ரூபாய் 1 மணி நேரம் குவார்டர் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு தான் 1 மணி நேரம் முடிஞ்சது. கூட்டமும் முடிஞ்சது. ஆனா வந்திருந்த மக்கள் எழுந்து போகவே இல்லை. ஒலிபெருக்கி அமைப்பாளர் சொன்னார், கூட்டம் முடிஞ்சிச்சு, ஏன் போகாம இருக்கீங்க? அந்த மக்கள் சொன்னாங்க, அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்க. பர்வேஷை கூட்டு நடத்துறாரு. எங்கிருந்து வந்தது இவ்வளவு கூட்டம்? நானும் புதுக்கோட்டையில பெரிய நங்காலத்திலிருந்து வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய கூட்டம் எங்க என்னைக்கு நான் பார்த்தேன்? நான் கேட்கிறேன், நீங்க மக்களிடம் அந்நியமாகி விட்டது ஒத்துக்கொள்கிறீர்களா? எந்த தரப்பு மக்களால் உங்க ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? 5000 ரூபாய் கொடுத்துட்டா தாய்மார்கள் வாக்களிக்கின்றவர்கள் நம்புகிறீர்களா? பர்வேஷன் சொன்னது மாதிரி எங்கள் தலைவருடைய வருகை, வளர்ச்சி, அவர் எடுத்திருக்கிற விஸ்வரூபம், அவருக்கு நாட்டில் கிடைத்த வரவேற்பு உங்கள் உறக்கத்தை கலைக்கிறது. வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் முன்பணம் கொடுத்து நீங்கள் அச்சாரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தாண்டி தேர்தலில் இமாலய வெற்றியை பெறுவதற்கு தாவே கவனத்தில் திட்டம் இருக்கிறது. நாட்டு மக்களுடைய அன்பு எங்களுக்கு இன்னைக்கு கவிந்திருக்கிறது, குவிந்திருக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.